இந்த மாதத்தின் முதலாம் நாளிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அதிசயங்கள்னா நார்மலா நடக்கிறது இல்ல, அதுக்கு மேல ஒரு படி, அதுக்கு மேல பல படிகள் கடந்ததுதான் அதிசயம். இது ஒரு அதிசயமா இருக்கு அப்படின்னா என்ன? சாதாரணமாய் நடக்கக்கூடியதல்ல, சாதாரணவற்றுக்கு மேலாக நடக்க முடியாது என்று நினைத்த, நடக்க கூடாது என்று நினைத்த, இது நடக்கவே நடக்காது என்று நினைப்பது நடக்கும் போதுதான் அது அதிசயம் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. உலக அதிசயங்களே 7 இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே, அதை போல கட்டிடக்கலைகளோ அதை போன்ற காரியங்களையோ செய்ய முடியாது அல்லது செய்யவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் உலக அதிசயங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அதே போலதான் முடியாத ஒன்றை செய்யும் போதுதான் அது அதிசயம். அல்லேலூயா. ஆகவே இங்கே ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 28 நாட்களை கொண்ட இந்த பிப்ரவரி மாதத்திற்கான அருமையான வாக்குத்தத்தம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லது. எப்படிப்பட்ட அதிசயங்களை காண பண்ணுவேன்? அதுக்கு மேலான ஒன்று. எப்படிப்பட்ட அதிசயங்களை உன்னை காண பண்ணுவேன்? அதிசயம் சொல்றீங்களா ஆண்டவரே, எப்படிப்பட்ட அதிசயங்களை எனக்கு செய்வீங்க அப்படின்னு கேட்ட ஆண்டவர் அங்க சொல்லி இருக்கிறாரு, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்.